Hello friends, welcome to TAP IAS Academy. TNPSC JDO exam, அதாவது Combined Technical Service நான் இன்டர்வியூ போஸ்ட்ல டிப்ளமோ ஐடிஐ லெவல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கால்ஃபர் பண்ண போறாங்க. ஜூலை 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்கான கால்ஃபர் வந்து பண்ணுவாங்க. அதுல குறிப்பா சிவில் முடிச்ச மாணவர்களுக்கு JDO எக்ஸாம் டிப்ளமோ லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து கால்ஃபர் பண்றதா இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம TAP IAS அகாடமில TNPSC JDO சிவில் முடித்த மாணவர்களுக்கு ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த பேட்சோட நேம் ரெட் ஃபோர்ட் 2.0. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். சோ அது ஸ்டார்ட் பண்ணி இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதோட தொடர்ச்சியா ரெட் ஃபோர்ட் 2.0 அப்படின்ற ஒரு நேம்ல கமிங் ஜூன் 14ஆம் தேதி ஒரு நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சோ இந்த பேட்சோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் 2.0. சோ ரெட் ஃபோர்ட் பத்தி எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்திருக்கோம். சோ இது வந்து TNPSC JDO சிவில் முடிச்ச மாணவர்களுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம், சோ ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கண்டக்ட் பண்றோம். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எக்ஸாம் வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல டிப்ளமோ ஐடிஐ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது என்னைக்கு கால்ஃபர் பண்றாங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி கால்ஃபர் பண்றாங்க. எக்ஸாம் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா செப்டம்பர் மந்த்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ நம்மளுக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 3 மாசம் தான் வந்து டைம் இருக்கு. சோ இப்ப ஜூன் மந்த்ல நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அட்வான்ஸா உங்களுக்கு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம். டோட்டலா வந்து 4 மந்த்துக்கு வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த கிராஷ் கோர்ஸோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், அதாவது வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஃபேக்கல்டி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, உங்களுக்கு கிளாसेस வந்து கண்டக்ட் பண்றாங்க. நம்ம TAP IAS அகாடமில TAP இன்ஜினியரிங் சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம். சோ இதுல வந்து இது வரைக்கும் 500+ ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. இப்ப வரப்போற 2026 TNPSC JDO எக்ஸாம்க்கு வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் ரெட் ஃபோர்ட் 2.0 அப்படின்ற நேம்ல வந்து சிவில் முடித்த மாணவர்களுக்கு TNPSC JDOக்கு நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஜூன் 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டார்ட் பண்றோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல பாத்துறலாம். அதாவது வந்து டெக்னிக்கல் GS ரெண்டுமே வந்து நாங்க வந்து கண்டக்ட் பண்றோம். GS பொறுத்த வரைக்கும் பைலிங்குவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்துருவோம். அதாவது உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவலா இருக்கும், டெஸ்ட் கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவலா இருக்கும், அதே மாதிரி டீச்சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவலா இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் பேப்பர் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா 2 பேட்சஸா நாங்க வந்து கொடுக்கிறோம். சரிங்களா? நீங்க வந்து டிப்ளமோ சிவில் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா BE சிவில் படிச்சிருக்கீங்க, அது சிவில் வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இங்கிலீஷ் மீடியம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். JDO எக்ஸாமுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் நீங்க டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தா ஓகே. அப்படியே இல்ல நான் BE 4 இயர் படிச்சிருக்கேன், சிவில் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அது வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? நீங்க BE சிவில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். சரிங்களா? சோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். அதாவது GS வந்து நாங்க பைலிங்குவலா கொடுத்துருவோம். டெக்னிக்கல் வந்து நீங்க நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்க வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்றதை ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். சரிங்களா? நாங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்குன்னு தனியா ஒரு கோர்ஸ் போட்டிருக்கோம், இங்கிலீஷ் மீடியத்துக்குன்னு தனியா ஒரு கோர்ஸ் போட்டிருக்கோம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? டோட்டலா வந்து 324+ கிளாसेस 972+ ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா வரும். சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன். அட்மிஷனுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஜூன் 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து நாங்க கண்டக்ட் பண்றோம். TNPSC JDO இந்த பேட்ச் நேம் வந்து ரெட் ஃபோர்ட் 2.0. சரிங்களா? சோ இது கிளாसेस வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் கிளாसेसா கொடுத்துருவோம். சரிங்களா? அதாவது வந்து 70 to 80% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாसेसா கொடுப்போம், 30 to 20% வந்து லைவ் கிளாसेसா கொடுப்போம். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து டவுட் டிஸ்கஷன் செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாவும்
நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டைமிங் காலையில 10:30 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும், அதே மாதிரி மதியானம் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்களால அந்த டைம்ல பார்க்க முடியல, நீங்க ஒர்க் போயிட்டு இருக்கீங்க இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈவினிங் டைம்ல இல்ல ஏர்லி மார்னிங்ல கூட பாத்துக்கலாம் சரிங்களா. செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வீடியோஸ் வந்து மொபைல் ஆப்ல ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த வீடியோஸ் நீங்க செப்டம்பர் 30க்குள்ள பார்த்து முடிச்சிடணும் சரிங்களா. சோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 2ல இருந்து 3 செஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க ஓகேவா. சோ இது வந்து டோட்டலா 3 மந்த் டியூரேஷனுக்கு நாங்க கொடுக்குறோம். செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இது கூட வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸும் நாங்க வந்து கொடுத்துருவோம். டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜூலைல வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிப்பாங்க. அந்த டெஸ்ட் சீரிஸும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருவோம் ஓகேவா. சோ இது வந்து ஒரு நாளைக்கு 6 ஹவர் செஷன் வந்து மினிமம் நாங்க கொடுப்போம். கிளாஸஸ் கண்டக்ட் பண்றது எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஆல்ரெடி இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஃபேக்கல்டி தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. சோ அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா மொபைல் ஆப்ல கொடுப்பாங்க. டாப் அகாடமி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, பிளே ஸ்டோர்ல இருக்கும். சோ அந்த ஆப்ல உங்களை ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருவோம். சோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணனும்னா நீங்க கம்பல்சரி ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஐபோன் வந்து வச்சிருக்கணும். இது லேப்டாப்லயோ இல்ல சிஸ்டம்லயோ பாக்குற மாதிரி ஆக்சஸ் கிடையாது. சோ மொபைல் போன் வந்து எல்லாருமே கம்பல்சரி வச்சிருக்கணும் சரிங்களா. இது போக வந்து பாத்தீங்கன்னா லைவ் செஷன் வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா டவுட் டிஸ்கஷன் செஷன் சொல்லி ஒரு சப்ஜெக்ட்டும் நாங்க கொடுப்போம். நீங்க ரெக்கார்டட் பார்த்தாலே என்ன பண்ணிக்கலாம், அந்த டவுட் டிஸ்கஷன் செஷன்ல நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ரெக்கார்டட் பார்த்ததுல டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்க ஸ்டாஃப் கிட்ட கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேக்கல்டியோட நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கூட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ இது கிளாஸஸ்க்கான ஒரு பேம்ப்ளெட் ஷெட்யூல் இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க. அதாவது சப்ஜெக்ட் கோட் 443 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிவில் ஜேடிஓக்கான சிலபஸ். லேட்டஸ்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நாங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுப்போம் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் யூனிட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மொத்தம் 10 கிளாஸஸ் வரும். மணிகண்டன் சார் வந்து கண்டக்ட் பண்றாரு. செகண்ட் யூனிட் வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது வந்து 15 கிளாஸஸ் வரும். மணிகண்டன் சார் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாரு. சோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேக்கல்டி எடுப்பாங்க, 22 கிளாஸஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் 20 கிளாஸஸ், ஹைட்ராலிக்ஸ் வந்து 15 கிளாஸஸ், சர்வேயிங் அண்ட் ரிமோட் சென்சிங் 21 கிளாஸஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 8 கிளாஸஸ், அதே மாதிரி எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் வந்து 10 கிளாஸஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வந்து 20 கிளாஸஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து 10 கிளாஸஸ். இது போக குப்தா அண்ட் குப்தா அப்ஜெக்டிவ் புக் எக்ஸ்பிளனேஷன் இது ஒரு 40 கிளாஸஸ். டோட்டலா 191 பிளஸ் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும் சரிங்களா. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருவோம். சோ 2 சப்ஜெக்ட் வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா லைவ் கிளாஸா கொடுப்போம். ரெண்டாவது யூனிட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா லைவ் கிளாஸா கண்டக்ட் பண்ணி அதை ரெக்கார்டா கொடுப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இது வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸா கொடுத்து அது ரெக்கார்டரா கொடுத்துருவோம் சரிங்களா. சோ நீங்க வந்து அது லைவ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். மத்த சப்ஜெக்ட்லாம் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருவோம். சோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுட் டிஸ்கஷன் செஷன் வந்து லைவா அட்டெண்ட் பண்ணி அதுல வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ அதே மாதிரி நாங்க லைவ் கொடுக்குறோம்னா லைவ் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியலன்னா அந்த கிளாஸஸும் நாங்க என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரெக்கார்டரா கொடுத்துருவோம் சரிங்களா. சோ மொபைல் ஆப்ல ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆப்ல வந்து வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. சோ நீங்க வீடியோஸ் வந்து ஆப்லயே பாக்குற மாதிரி தான் இருக்கும். செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் பார்க்கணும், அதுக்குள்ள பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடணும் சரிங்களா. எக்ஸாமும் உங்களுக்கு டென்டென்டிவா செப்டம்பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 20ல இருந்து 30 தேதிக்குள்ள எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஜேடிஓ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா. சோ அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு சரிங்களா. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஜேடிஓ எக்ஸாம்ல ஜிஎஸ் வந்து கிட்டத்தட்ட குரூப் 1 குரூப் 2 லெவலுக்கு கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரியே நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கிளாஸஸும் அப்டேட் பண்ணிருக்கோம். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம் சரிங்களா. சோ அது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து மொத்த கிளாஸஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். டெக்னிக்கல் வந்து டே பை டே வந்து பாத்தீங்கன்னா 2 கிளாஸஸ் அப்லோட் பண்ணுவோம். ஜிஎஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே மொத்த கிளாஸஸுமே கொடுத்துருவோம். அந்த வீடியோஸ் நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1ல இருந்து 2 கிளாஸஸ் பார்த்து என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஜெனரல் ஸ்டடீஸ் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றது எவ்வளவு கிளாஸஸ் அப்படின்றது டென்டென்டிவ் ஷெட்யூலா இதுல கொடுத்துருக்கோம். சோ இதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. சயின்ஸ் 27 கிளாஸஸ் வரும், ஜியோகிராபி 9 கிளாஸஸ், ஹிஸ்டரி 11 கிளாஸஸ், பாலிட்டி 13 கிளாஸஸ், எக்கனாமிக்ஸ் 8 கிளாஸஸ், ஐஎன்எம் வந்து 5 கிளாஸஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 12 கிளாஸஸ், தமிழ் சொசைட்டி 11 கிளாஸஸ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 33 கிளாஸஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி 3 கிளாஸஸ் சரிங்களா. டோட்டலா 133 பிளஸ் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும் சரிங்களா. சோ இதுதான் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்சும் வந்து என்ன பண்றாங்க இதுலயே சேர்த்து கொடுத்துருவாங்க. ஜூலை மந்த்ல வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க.
அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு அட்மிஷன் போட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, அதுல ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த ரெட் ஃபோர்ட் 2.0ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸோட சேர்த்து இந்த கோர்ஸ் பிரைஸ் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டோட சேர்த்து என்ன பண்ணிடுவோம், டெஸ்ட் சீரிஸும் சேர்த்தே கொடுத்துருவோம். சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர், ஆன்லைன்ல ஜாயின் பண்றதுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஓபன் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கிளியரா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அட்மிஷன் வந்து போடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். சோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஷ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 3 மந்த் தான் இருக்கும். சோ அதனால வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்திருக்கோம். சரிங்களா? நியூ ஸ்டூடெண்டா நீங்க இருக்கீங்க, இப்பதான் நம்ம அகாடமில ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து என்ன வரும்னா ஒரிஜினல் ஃபீஸ் 25,000, அதை டிஸ்கவுண்ட் பண்ணி 12,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி ஓல்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க ஆல்ரெடி நம்ம அகாடமில ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் படிச்சிருக்கீங்க, குரூப் 2 குரூப் 4 இருக்கலாம், போலீஸ் எஸ்ஐயா இருக்கலாம், இல்ல இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வேற ஏதாவது படிச்சிருக்கலாம். சோ இப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 10,000 வரும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட், நீங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஏதாவது கிளாஸ் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, சரிங்களா, ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ ஏதோ ஒரு கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 9,000 வரும். நியூ ஸ்டூடெண்ட்னா 12,000, ஓல்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்னா 10,000, ஓல்டு ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்னா 9,000. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த பிரைஸ் அமௌண்ட் வந்து வேலிட். அடுத்தது ஆன்லைன்ல ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சோ இது எப்படி பே பண்ணி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பாத்திரலாம். இதுல வந்து பேஜ் நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார் கோட் கொடுத்திருக்கோம். சோ இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ், அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோடு, இது எல்லாமே வந்து இருக்கு. சோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணிடலாம், டைரக்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி பே பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பேஜ் நம்பர் 9ல வந்து ஒரு QR கோட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜிபே இல்லனா போன்பே வந்து பேமெண்ட் பண்ணிருங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, சோ இதுல ஸ்கிரீன்ல வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்கல்ல 9789327300, அப்படி இல்லைன்னா 9342326500, இந்த நம்பருக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி ஜாயின் ரெட் ஃபோர்ட் 2.0 JDO சிவில் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருவாங்க. நீங்க பேமெண்ட் பண்ணதுல இருந்து 24 ஹவர்ஸ் குள்ள உங்களுக்கு ஜெனரேஷன் ஆயிடும். சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் நம்ம அகாடமில 3 இயர்ஸ் அச்சீவ்மெண்ட் பத்தி நம்ம வந்து பாத்துறலாம். கிட்டத்தட்ட நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமில டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல 3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கான ஆன்லைன் கோர்சஸ், டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி நிறைய வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 2025ல நடந்த சர்வேயர் வந்து 5th பேஸ் கவுன்சிலிங், இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது MAWSல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து JDO, அதே மாதிரி TNPSC AE 2024ல நடந்த எக்ஸாம், இதுல 35+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் நடந்த JDO எக்ஸாம், இதுல வந்து பாத்தீங்கன்னா 2024ல நடந்த எக்ஸாம்ல 56+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் MAWSல JDO எக்ஸாம், இதுல வந்து 144+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து MAWSல சானிட்டரி இன்ஸ்பெக்டர், இதுல வந்து 65+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் TNPSC AEல 2023ல நடந்த எக்ஸாம், இதுல வந்து பாத்தீங்கன்னா 21+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து TNPSC JDO 2023ல நடந்த எக்ஸாம், சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் பாண்டிச்சேரியில நடந்த JEE எக்ஸாம், சோ இதுல வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில வந்து ப்ரீவியஸா TNPSC இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்திருக்கோம். சோ அதை தொடர்ந்து 2027ல வரப்போற எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண போறோம், சோ இந்த நியூ பேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ அதே மாதிரி ஃபர்தர் மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ் டெலகிராம் சேனல்லயும் ஜாயின் பண்ணிக்கங்க. சோ டெலகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த டெலகிராம் சேனல்ல 11,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இருக்காங்க. இதுல நாங்க டெய்லி குயிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். TNPSC ரிலேட்டடா எல்லா தகவலும் அதுல ஷேர் பண்றோம். இந்த டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சோ இந்த ரெட் ஃபோர்ட் 2.0
சோ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு ரெட் ஃபோர்ட் 2.0 அப்படின்ற நேம்ல நியூ பேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம். சோ நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம் கால்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா எக்ஸாம் கால்ஃபர் வரதுக்கு ரொம்ப டைம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 மந்த் தான் வந்து டைம் இருக்கு, சரிங்களா? அதனால உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஜேடிஓ எக்ஸாமுக்கு கான்ஸ்டன்டா ஒரு 3ல இருந்து 4 மாசம் எஃபெக்டிவா படிச்சாலே என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? சோ நம்ம டிப்ளமோ லெவல்ல வந்து உங்களுக்கு சிவில் பேப்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளாसेस கண்டக்ட் பண்றோம். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி லெவல்ல நாங்க வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சோ இதுக்கான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கு. சோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் 9500259300 இந்த நம்பர், அப்படி இல்லனா 7695856500 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய அட்மிஷன் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸும் வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. சோ எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. விரைவில் அரசு பணியை பெறுவதற்கு டாப் உடன் கைகோருங்கள். தேங்க்யூ.